சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நவம்பர் 23ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம், கார்த்திகை மாதம் 8ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு காதல், அதே மாதிரி கொஞ்சம் எமோஷன் ரெண்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு சுப விரயங்கள் கொடுக்கக்கூடிய நாள். ஒரு சில பேர் உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள். வைத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துட்டுருந்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எண்ணங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஆட்டோமேட்டிக்காக மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பொருளாதாரத்தில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கணக்கு போட்டு பல விஷயங்களை சட்டப்படி பேசக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள், முக்கியமான பிளானிங் இதெல்லாம் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இந்த யோகாசனத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், இல்லை சித்தால ஞானமாக அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் நிறம். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை காணப்படக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரத்தில் ஏற்றம், பேச்சில் இனிமை. நிறைய பேருக்கு தனப்பிராப்தம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு எந்த விஷயத்தை எப்படி பேசணும், எந்த விஷயத்தை எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்து உரைக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவப்படாமல் இருக்கணும் முதல் விஷயம். அதுமாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சுப செலவுகள், நிறையா ஆடம்பரமான சுற்றுலா செல்வது, இல்லை எங்கேயாரு தேவையான விஷயத்தை விட்டுட்டு சம்மந்தமில்லாத விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறது, இப்படிலாம் இருக்கும். ஆனால் இந்த நாளை பற்றி கொஞ்சம் கவனமாக பார்த்து பிளான் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் மாசாணி அம்மன் வழிபாடு பலவிதமான பகையை தீர்க்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பிரயோஜனப்படக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சில பேருக்கு மைக்ரைன், சில பேருக்கு தலைவலி, சில பேருக்கு முதுகு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள், சில பேர் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள், இது எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அது பெரிய ஏற்றம், சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள். துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். சில பேருக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் மாத்திரை மருந்து போட்டு சரி பண்ணுற மாதிரி வரும். ஆனால் நிறைய விஷயங்களில் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தில் வளத்தை கொடுக்கும், ஆன்மீகவாதிகளுடைய தொடர்பு கிடைக்கும். மிக உச்சபட்ச ஸ்தாயின்னு சொல்லக்கூடிய பெரிய கௌரவம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் மூலியமா சந்தோஷம், பொருளாதாரத்தில் நல்ல செலவு பண்ணுவீங்க, தாராளமான மனசாக இருக்கும். ஐயோ பாவம் நிறைய பேருக்கு இந்த நாள் ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் இருந்தாவே போதும். மெயினாக குழந்தைகளுடைய விஷயங்களை பற்றி ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. சில பேருக்கு மனம் ரீதியாக சின்ன சின்ன கவலைகள் வந்து நிவர்த்தி ஆகும். ஆனால் பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபலிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாணமாகாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம் வந்தாச்சு. பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய பிராப்தம் வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் இந்த நாள் நீங்கள் எடுக்கிறதெல்லாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். மனமுருகி பல விஷயங்களை நீங்கள் முடிக்கிற மாதிரி வரும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் கருண் சிவப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நோய் பாதிப்புகள் நிவர்த்தியாகும். கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பாதைகள் வந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் பச்சை நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.